ஜனநாயக அடிமையே கேள். என்னல யாரை பார்த்துல அடிமன்ற? நீயும் நானும் தான் இந்த ஜனநாயகத்தில் அடிமைகளாய் இருக்கிறோம் என்பதை என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? என்னப்பா சொல்ற? அடிமைகளா? ஆமாங்க, அடிமைகளாக தான் இருக்கிறோம். அன்னைக்கு ஆங்கிலேயர்கள், பெரும்பான்மையான ஆங்கிலேயர்கள் மற்றும் பிற நாட்டவர் வணிகம் மூலமாகவும் ஆட்சி மூலமாகவும் நம்முடைய நாட்டை பிரித்து ஆட்சி செய்து தங்களுக்குரிய வருமானத்தை உண்டு பண்ணினார்கள். இன்று பெரும்பான்மையாய் நம்முடைய அரசியல் கட்சிகள் நம்முடைய நாட்டை பிரிப்பதன் மூலமாக ஆட்சியை பிடிப்பதன் மூலமாக வணிகம் போன்ற காரியங்களை தங்களுக்கு லாபகரமாக பயன்படுத்துகிறார்களோ என்ற ஒரு எண்ணமும் அச்சமும் உண்டாகப்படுகிறது. அதனாலே ஜனநாயக நாட்டில் நீங்களும் நானும் அடிமைகளாக இருக்கிறோம் என்ற ஒரு உறுத்தல் உள்ளத்தில் இருக்கிறது. என்ன பண்ண முடியும்? ஜனநாயகம் உயிர் வாழுகிறது என்ற காரணத்தினால், நம்முடைய வாக்குகளுக்கு மதிப்பு இருக்கிறது என்ற ஒரு தைரியத்தினால் நான் பேசுகிறேன். மாற்றத்தை நம்மால் நம்முடைய தேர்தல் மூலம் காண்பிக்க முடியும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு நல்லதொரு துவக்கமாய் இருக்கட்டும். தமிழ்நாட்டிலிருந்து நன்மை பிறக்கட்டும். நாட்டிற்கு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். தேசத்திற்கு, பல தேசங்களுக்கு அது பலவிதமான நன்மைகளை, செழிப்பையும் உண்டாக்கட்டும். சிந்திப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயகத்திற்கு வெற்றியை வழிவகுப்போம். அடிமைகளாக இருந்தது போதும், ஆதிக்க சக்திகளுக்கு அடிபணிந்ததும் போதும். அன்று ஆங்கிலேயர் என்றால் இன்று ஆட்சி செய்கிற ஆதிக்கவாதிகளுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோமோ என்ற ஒரு எண்ணம் தான் தோன்றுகிறது. எல்லாம் சமம் என்று சொல்ல போதிலும் சமத்துவம் இல்லாமல் இருக்கிறது. அனைவருக்கும்